वन्दोऽज्ञानानन्दकर नेमिचन्दगुणकन् माधववन्दितविमलपद पुण्यपयोनिधिनन् புண்ணியபயோநிதினன். குணஸ்தானம் என்ற தலைப்பில் நாம் சர்ச்சை செய்து வருகிறோம். குணஸ்தானம் சம்பந்தமான அடிப்படை சொற்கள், அதன் பொருள், அதை பற்றி நாம் இதுவரை சர்ச்சை செய்து வந்தோம். இன்றிலிருந்து நாம் 14 குணஸ்தானங்களை பற்றி சர்ச்சை செய்ய உள்ளோம். முதல் குணஸ்தானமாகிய மித்யாத்துவ குணஸ்தானம் என்கிற குணஸ்தானத்தை பற்றி நாம் இங்கு சர்ச்சை செய்வோமாக. மித்யாத்துவ குணஸ்தானம் நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி கோமடசாரம் எனும் நூலில் குணஸ்தானங்களை பற்றி இதுல ஜீவகாண்டன்னு நூல் இருக்குது. இது தமிழ்லயும் வெளிவந்திருக்கு. நீங்க கேவி அஜித் தாஸ் சார், நீங்க அதுல இருந்தும் ரெஃபர் பண்ணலாம். அதுல 14 குணஸ்தானங்களை பற்றி மிகவும் விரிவாக நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். இப்பொழுது ஒவ்வொரு குணஸ்தானமாக அதன் அந்த குணஸ்தானத்தினுடைய இயல்பு எப்படிப்பட்டது, அந்த குணஸ்தானத்தில் உள்ள ஜீவன் எப்படிப்பட்ட பரிணாமங்களை கொண்டது, அந்த குணஸ்தானத்திலிருந்து அது எங்க மேல போனா எங்க போவோம், கீழே வந்தா எங்க வரும், அதுல என்ன எக்ஸப்ஷனல் கேஸ் எல்லாம் இருக்குது, அந்த குணஸ்தானத்துல எந்த கர்மத்தினுடைய உதயம் இருக்குது அல்லது உபசமம் இருக்குது அல்லது மேல் குணஸ்தானங்கள்ல க்ஷயம் இருக்குது அப்படின்றத பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்க போறோம். முதல் குணஸ்தானமாவது மித்யாத்துவ குணஸ்தானம். இதுவரை எத்தனை சித்த உயிர்கள் முக்தி அடைந்துள்ளனவோ அத்தனை சித்த உயிர்களும் முதல் குணஸ்தானத்தில் தான் ஒரு காலத்தில் இருந்தன. எல்லா பிறவி உயிர்களும் மித்யாத்துவத்திலிருந்து விடுபட்டு மித்யாத்துவத்தை அழித்து மித்யாத்துவத்திலிருந்து விடுதலை பெற்று சமத்துவத்தை பெற்று மோட்சத்தை அடைந்தன. இதுவரை அடைந்த சித்தகதியை அடைந்த உயிர்கள் ஒரு காலத்தில் மித்யாத்துவத்தில் இருந்தன. இப்பொழுது பிறவியில் உழன்று கொண்டிருக்கும் சம்சாரி ஜீவன்கள் மித்யாத்துவத்தில் இருக்கிறன. சில ஜீவன்கள் சமத்துவத்துடன் கூடியும் இருக்கலாம். இப்பொழுது பிறவி உயிராக இருக்கலாம், சீக்கிரமே அவங்க மோட்சத்துக்கு போவாங்க. சில உயிர்கள் மித்யா திருஷ்டியா இப்ப இருக்கின்றன, எதிர்காலத்துல சமய திருஷ்டியாகி மோட்சத்துக்கு போகலாம். சில உயிர்கள் மித்யா திருஷ்டியாக இருந்தன, மித்யா திருஷ்டியா இப்பவும் இருக்குது, எதிர்காலத்திலயும் மித்யா திருஷ்டியா தான் இருக்கும், அதுக்கு சமத்துவம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படிப்பட்ட உயிர்களும் இருக்கின்றன. இப்படி இதனுடைய இயல்பு இருக்கு பாருங்க, இந்த உலகத்தினுடைய இயல்பு அல்லது ஜீவனுடைய பரிணாமங்களினுடைய அந்த விசித்திர தன்மை. அது சில ஜீவன்களுக்கு மோட்சம் கிடைக்கவே கிடையாது, சில ஜீவன்களுக்கு சமத்துவம் கிடைக்கவே கிடைக்காது. அது மித்தியாத்துவத்திலேயே அப்படியே கொட்டையில ஊர்ன மட்ட மாதிரி அப்படியே தான் இருக்கும். அது அப்படியே மித்யாத்துவத்திலே இருக்கும். இந்த மித்யாத்துவ குணஸ்தானத்தை பற்றி நாம் இங்கு சர்ச்சை செய்வோம். ஜீவகாண்டம் எனும் நூலில், ஓமட்டசாரம் ஜீவகாண்டம் எனும் நூலில் சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள், நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் அதில் 15வது காதையில் என்ன கூறுகிறார் என்றால், மிச்சோதயேன மிச்சத்தம் சத்தஹனம் துதச்சாத்தானம் ஏயந்தம் விவரீயம் வீணயம் சன்சைதமண்ணாணம் என்று கோமட்டசாரம் எனும் நூலில் அவர் கூறுகிறார். இந்த அதாவது தர்ஷன மோகனிய மித்யாத்துவ கர்மத்தினுடைய உதயத்தினால, தர்ஷன மோகனிய கர்மம் தான் சமயத்துக்கு தடை பண்ணுதுங்க. தர்ஷன மோகனிய கர்மம், நீங்க மோகனிய கர்மத்துல தர்ஷன மோகனிய கர்மம், சாரித்திர மோகனிய கர்மம் என்று நீங்கள் அறிவீர்கள். அந்த தர்ஷன மோகனிய கர்மம் ஆனது சமயத்துவத்தை பெற விடுவதில்லை. சமயத்துவத்தை பெறுவதற்கு, நற்காட்சியை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. அதை தான் கரணானுயோக மொழியில் தர்ஷன மோகனிய கர்மத்தினுடைய உதயத்தினால்
சமயத்துவம் தடைபடுகிறது என்று கூறுவார்கள். அந்த தர்ஷன மோகனிய கர்மத்தினுடைய உதய நேரத்துல அல்லது தர்ஷன மோகனிய கர்மத்தினுடைய உதயத்தினுடைய நிமித்தத்தால உயிர்களுக்கு அதத்துவ சத்தானம் ஏற்படுவது உண்டு. அதத்துவ சத்தானம் என்றால் தத்துவத்துல நம்பிக்கை ஏற்படுவதில்லை, உண்மையான தத்துவத்தில் நம்பிக்கை ஏற்படுவதில்லை, பொய் நம்பிக்கையுடன் கூடியிருக்கின்றன. தர்ஷன மோகனிய கர்மத்தினுடைய உதயம் எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது இந்த உயிரானது அதத்துவ சத்தானத்துடன் கூடியிருக்கிறது. அதாவது பொருளினுடைய இயல்பை, தத்துவத்தினுடைய இயல்பை, தத்துவத்தினுடைய சொரூபத்தை இந்த உயிர் அறிவதும் இல்லை, நம்பிக்கை கொள்வதும் இல்லை, ஸ்ரத்தானம் கொள்வதும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7 தத்துவங்கள் இருக்கின்றன. ஜீவ தத்துவம், அஜீவ தத்துவம், ஆசிரித தத்துவம், பந்த தத்துவம், சம்வர, நிர்ஜரா மற்றும் மோட்ச தத்துவம். இந்த 7 தத்துவங்கள் மீது, இந்த 7 தத்துவங்களை அறிந்து நம்பிக்கை கொள்வது அது சமயக் தர்சனம் என்று கூறுகிறார்கள். சப்த தத்துவ ஸ்ரத்தானம் சமயக் தர்சனம் என்றும் கூறுவதுண்டு. தேவசாஸ்திர குரு ஸ்ரத்தானம் சமயக் தர்சனம் என்றும் கூறுவதுண்டு. ஆபாபர ஸ்ரத்தானம் அதாவது பேத விஞ்ஞானம் என்று கூறுவார்கள். பிரித்தறிதல், உயிர் பொருளையும் உயிரற்ற பொருளையும் பிரித்தறிந்து உணர்தல், நம்பிக்கை கொள்ளுதல், அதுதான் ஆபாபர ஸ்ரத்தானம் அல்லது ஆத்ம ஸ்ரத்தானம் சமயக் தர்சனம் என்றும் கூறுவார்கள். சப்த தத்துவ ஸ்ரத்தானம் சமயக் தர்சனம் 7 பொருட்களை அறிந்து நம்பிக்கை கொள்வது, உண்மையான நம்பிக்கை கொள்வது சமயக் தர்சனம். தேவசாஸ்திர குருவின் சொரூபத்தை, இயல்பை அறிந்து அவர்கள் மீது நம்பிக்கை கொள்வது சமயக் தர்சனம். பிற பொருளையும் தன்னையும் பிரித்தறிந்து எது எப்படியோ அதை அப்படியாகவே நம்பிக்கை கொள்வது அதுதான் ஆபா பர ஸ்ரத்தானம் சமயக் தர்சனம். கடைசியா ஆத்ம ஸ்ரத்தானம் சமயக் தர்சனம். தன்னை அறிந்து தன்னில் நம்பிக்கை கொள்ளுதல், தன் குணங்களில் நம்பிக்கை கொள்ளுதல், தன் ஆன்மனில் நம்பிக்கை கொள்ளுதல், அதன் பெயர் சமயக் தர்சனம் என்று கூறுவார்கள். ஆனால் மித்யாத்துவம் இருக்கும் பொழுது, மித்யாத்துவ மோகனிய கர்மம் உதயத்தில் இருக்கும் பொழுது, அதாவது தர்ஷன மோகனிய கர்மம், தர்ஷன மோகனிய கர்மம் உதயத்தில் இருக்கும் பொழுது, தர்ஷன மோகனிய கர்மத்தினுடைய உதயத்தால இந்த ஜீவனுக்கு தத்துவ ஸ்ரத்தானம் ஏற்படுவதில்லை, தத்துவத்தில் ஸ்ரத்தை ஏற்படுவதில்லை, தத்துவத்தில் உண்மையான நம்பிக்கை ஏற்படுவதில்லை. அதுதான் அதத்துவ ஸ்ரத்தானம் என்று கூறுகிறார்கள். இதுதான் மித்யாத்துவ குணஸ்தானம் என்று கூறுகிறார்கள். மித்யாத்துவம் தான் மிக கொடிய பாவம் என்று கூறுகிறார்கள். மித்யாத்துவத்தில் தான் எல்லா ஜீவன்களும் இருக்குது. மூழ்கி போய் மித்யாத்துவத்துல மூழ்கிறதுனாலதான் மோகனிய கர்மத்தினுடைய அது ஆட்டி படைக்குது பாருங்க, மோகனிய கர்மம். அதனாலதான் இந்த சம்சார சுழற்சி, சம்சாரத்துல அவ்வளவு துக்கம், துன்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மித்யாத்துவமானது ஆகமங்களில் அந்த மித்யாத்துவம் எப்படிப்பட்டது, தர்ஷன மோகனிய கர்மத்தினுடைய உதயத்தால் அந்த ஏற்படும் மித்யாத்துவ பாவமானது, அந்த மித்யாத்துவத்தை பல வகையாக ஆச்சாரியர்கள் நூல்களில் விளக்கி உள்ளார்கள். ஏகாந்த மித்யாத்துவம் என்றும், விபரீத மித்யாத்துவம், வினய மித்யாத்துவம், சஞ்சய மித்யாத்துவம், அஜ்ஞான மித்யாத்துவம் என்றெல்லாம் அதன் பிரிவுகளை, மித்யாத்துவத்தின் வகைகளை, பிரிவுகளை எடுத்துரைத்துள்ளார்கள். ஏகாந்த மித்யாத்துவம் என்பது அதாவது ஜெயின தர்மமானது அநேகாந்த சொரூபத்தை உடையது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஒரு பொருள் அஸ்தியாகவும் இருக்கிறது, நாஸ்தியாகவும் இருக்கிறது, நித்தியமாகவும் இருக்கிறது, அநித்தியமாகவும் இருக்கிறது, சுத்தமாகவும் இருக்கிறது, அசுத்தமாகவும் இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட அநேக தர்மங்களை உடைய ஒரு பொருள்ல அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்ற மாதிரி ஒண்ணுதை பிடிச்சுன்னா ஒரு பொருள் நிலையானது மட்டும்தான், துருவமானது மட்டும்தான் என்று தவறான நம்பிக்கை கொள்றது. இதன் பெயர் தான் ஏகாந்தம். ஏகாந்தத்தை பிடிச்சிக்கிறது. ஏகாந்தம் மித்தியாத்துவம். அநேகாந்தம் தான் சமயத்துவத்திற்கு காரணம். அநேகாந்தத்தை அறிஞ்சாதான், அநேகாந்தத்தின் வாயிலாக நாம் ஆகமங்களை அறிந்தால், பொருட்களை அறிந்தால் தான் சமயத்துவம் கிடைக்கும். அப்பதான் 7 தத்துவங்கள் மீது நம்பிக்கை ஏற்படும். ஆனா ஒரு
பட்சத்தை மட்டும், பட்சம் ஏகாந்தம் ஒரு பட்சம் அப்படின்னுவாங்க, அது மட்டும்தான் சரியானது. இன்னொரு பட்சத்தை நிராகரிக்கிறது. எப்பொழுதும் ஜெயினம் ஒரு பட்சத்தை பிரதானமாக எடுத்து கூறும் பொழுது மற்றொரு பட்சம் கௌனமாக இருக்கிறது, அது பிரதானப்படுத்தவில்லை என்றுதான் அநேகாந்தம், அதாவது ஷாத்வாத செயலி எடுத்து கூறுகிறது. ஆனா அது அறியாம, அந்த அநேகாந்தத்தை அறியாம, ஷாத்வாதத்தையும் அறியாம, ஒரு பொருள் நித்தியமாக தான் இருக்குது, அனித்தியமாக தான் இருக்குது, அஸ்தியா தான் இருக்குது, நாஸ்தியா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஒரு பட்சத்தை மட்டும் அறிஞ்சு அதை மட்டும் நம்புறது, மற்ற பட்சங்களை சுத்தமா நிராகரிக்கிறது. அது ஏகாந்தம். அது அப்படி அதுவும் ஒரு பொய் நம்பிக்கை தான். அதனாலதான் அது ஏகாந்த மித்யாத்வம் என்று கூறுகிறார்கள். அடுத்தது விபரீதம். ஒரு பொருள் எப்படியோ அப்படி அறியாமல் அதற்கு எதிர்மறையா அதை அறிஞ்சுக்கிறது. ஆன்மா எப்பவுமே அசுத்தமானதுதான், அது எதிர்மறையானது. ஆன்மா எப்பவுமே அசுத்தமானது கிடையாது. இப்படி எதிர்மறையாக அறிந்து கொள்ளுதல் இருக்க பொருட்களும், அதாவது ஆன்மாவை நம்ம பார்க்க முடியும், ஆன்ம பிரதேசத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு எதிர்மறையா அறிஞ்சுக்கிறது. உடலுக்கும் பார்க்கிற சக்தி இருக்கிறது, அறிகிற சக்தி இருக்கிறது அப்படின்னு எதிர்மறையா அறிஞ்சுக்கிறது. உடலுக்கும் மோட்சம் ஏற்படுகிறது, உடலுக்கும் மோட்சம் ஏற்படும், அல்லது இம்சை செய்தால், பஞ்சாக்னி தவம் செய்தால் அதெல்லாம் இம்சை ஏற்படுதில்ல பஞ்சாக்னி தவத்துல, அப்படின்னு எதிர்மறையா விபரீதமா நம்பிக்கை கொள்றது. அது விபரீதமா எது எப்படி இல்லையோ, தர்மம் எது இல்லையோ அது தர்மம்னு புரிஞ்சுக்கின்னு அதுல நம்பிக்கை கொள்றது. அது விபரீத மித்யாத்துவம். அடுத்தது வினய மித்யாத்துவம். எவங்கால போனாலும் உழறது மித்யாத்துவம். அங்க தலை ஓங்குது, அங்க 5 பாவங்கள் நடப்பதற்கான எல்லா அறிகுறிகளும் தெரிகிறது, போலி அப்படின்னு தெரியுது, ஆனா போய் காலில் உழறது. எல்லாம் கடவுள் தான்பா, எல்லாம் சாமியார் தான்பா, உண்மையான சாமியார் யாரு, உண்மையான முனிவர் யார், அதெல்லாம் கிடையாது. எல்லாரு காலையும் போய் விழுது. அது துணி கட்டி இருந்தாலும் போய் விழுது சாமியார் நினைச்சுக்கிட்டு. இப்படி யாரவனாலும் தேவசாஸ்திர குருவா ஏத்துக்கிறது. இது சாதுக்கள் விஷயத்துல. அதே போல சாஸ்திரத்தை, எல்லா சாஸ்திரமும் ஒண்ணுதான்பா. அது உண்மை, அங்க பொருளுடைய உண்மை இயல்பை எடுத்து கூறி இருக்குதா, கூறி இருக்கிறாங்களா இல்லையா, அதை பரீட்சை பண்றது கிடையாது. அதே போல பகவான், எல்லாம் பகவான் தான்பா. அங்க பற்றற்ற நிலை இருக்குதா இல்லையா அது யோசிக்கிறது கிடையாது. எங்க போனாலும் அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிடுறது. ஜெயின தர்மம் என்ன சொல்லுது? முதலில் தேவ சாஸ்திர குருவின் சொரூபத்தை நீ நன்கு அறிவாயாக, பரீட்சித்து அவர்களை பூஜிப்பாயாக. உண்மையான தேவசாஸ்திர குருவை தான் குருவா ஏத்துக்கணும், அது தேவசாஸ்திர குருவா ஏத்துக்கணும். உண்மையான தேவனா ஏத்துக்க, உண்மையான சாஸ்திரத்தை ஏத்துக்க, சாஸ்திரமா எடுத்துக்க, உண்மையான குருவை குருவா ஏத்துக்க. அது ஏத்துக்கலன்னா அது தப்பு. அது போல ஏத்துக்கலன்னா மோட்சம் கிடைக்காது. உண்மையான தேவசாஸ்திர குருவை ஏத்துக்கலன்னா மோட்சம் கிடைக்காது. ரொம்ப பேலன்ஸ்டு. ஆனா தவறானவங்களை ஏத்துக்கினாலும் மோட்சம் கிடைக்காது. தவறானவங்களை ஏத்துக்கினால சமயத்துவம் கிடைக்காது, மோட்சமும் கிடைக்காது. சரியானவங்களை ஏத்துக்கலன்னா சமயத்துவம் கிடைக்காது, மோட்சமே கிடைக்காது, ரெண்டுமே கிடைக்காது. இது வினய மித்யாத்வம் எல்லாரையும் எங்க பற்றற்ற நிலை இருக்குது எதையும் யோசிச்சு பாக்குறது இல்ல, அப்படியே ஏத்துக்கிறது. அடுத்தது சஞ்சய மித்யாத்வம். சஞ்சய மித்யாத்வம் என்பது இதுவா அதுவா, அஹிம்சையில தர்மம் இருக்குதா, ஹிம்சையில தர்மம் இருக்குதா, பஞ்சாக்னி தவம் செய்தா எனக்கு மோட்சம் கிடைக்குமா, அல்லது உயிர்கொலை எல்லாம் இல்லாம சமிதி இதெல்லாம் கடைபிடிச்சா எனக்கு மோட்சம் ஏற்படுமா, அப்படி ஒரு சஞ்சயம். எதுல தர்மம் இருக்குது அப்படின்ற
அதுல ஒரு சம்சயம் இருக்கிறது. அடுத்தது வந்து அக்ஞான மித்யாத்துவம். பொருளை பற்றி அறியாமல் இருப்பது. பொருளின் இயல்பை பற்றி, சாஸ்திரங்களை பற்றி, தத்துவங்களை பற்றி அறியாமல் இருப்பது. ஆன்மனை பற்றி அறியாமல் இருப்பது. அது அக்ஞானம். இப்படி அறியாமலே இருந்தால் நம்பிக்கை ஏற்படாது. அறிதல் மிகவும் அவசியம். 7 தத்துவங்களாக இருக்கட்டும், 6 பொருட்களாக இருக்கட்டும், தேவசாஸ்திர குருவாக இருக்கட்டும், இதன் இயல்பை, இதன் சூட்சுமத்தை முதலில் அறிய வேண்டும். அறிந்தால்தான் நம்பிக்கை ஏற்படும். அறிதலுக்கு பிறகு நம்பிக்கை ஏற்படுகிறது. நம்பிக்கை ஏற்பட்ட பிறகுதான் அது சம்யக்தம் என்று அழைக்கப்படுகிறது. சம்யக்தம் ஏற்பட்ட பிறகுதான் ஞானம், நல்ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி ஞானம் இல்லைன்னு கிடையாது. ஆனா அந்த நம்பிக்கை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான், காட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நல் ஞானம், ஞானம் நல் ஞானம் என்ற அந்த டேக், அந்த முத்திரை அதுக்கு அப்பதான் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி ஞானம் சுத்தமா இல்லைன்னு கிடையாது. நம்பிக்கைக்கு முன்னாடி, நற்காட்சிக்கு முன்னாடி ஞானம் கண்டிப்பா இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, ஞான தெளிவு கண்டிப்பா இருக்குதுங்க. ஞான தெளிவு இருந்தாதான் நம்பிக்கை ஏற்படும். ஞான தெளிவு இருந்தா கூட, ஆனா அது நல் ஞானம் சொல்ல மாட்டாங்க. நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு, நற்காட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஞானம் நல் ஞானம் இது வந்து ஒன்றா தோன்றும். நற்காட்சியும் நல் ஞானம் ஒரே நேரத்தில் தோன்றும். அதுல சமய பேதம் கூட கிடையாது. நற்காட்சி எப்பொழுது ஏற்படுகிறது, அப்பவே ஞானம் நல் ஞானமா மாறிடு. அதுக்கு முன்னாடி, நற்காட்சிக்கு முன்னாடி இருக்கிற ஞானம் நல் ஞானமா இருக்காது. அது முற்றிலும் தவறான ஞானமும் கிடையாதுங்க. ஆனா அதற்கு அந்த முத்திரை கிடைப்பது, அது நற்காட்சி. அது நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அது கிடைக்குது. இப்படி மித்யாத்துவத்தினுடைய பிரிவுகளை ஆச்சாரியர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். ஏகாந்த மித்யாத்துவம், விபரீத மித்யாத்துவம், வினய மித்யாத்துவம், சஞ்சய மித்யாத்துவம், அக்ஞான மித்யாத்துவம் என்று 5 விதமாக இதை கூறியுள்ளார்கள். மற்றபடி மித்யாத்துவத்துக்கு 363 பிரிவுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட பிரிவுகளும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. மாரீச்சன் 363 மித்யா மதங்களை பரப்புகிறான். அதுல வந்து மேலோட்டமா சொல்ல போனா அந்த 363 பிரிவுகள் எப்படி வருகின்றன என்று சொல்ல போனால், கிரியாவாதி, அக்ரியாவாதி அப்படின்லாம் இருக்கிறாங்க. அக்ஞானவாதி, வைநீகவாதி அப்படின்லாம் வந்து மித்யாத்துவத்தினுடைய, மித்யா திருஷ்டிகளுடைய பிரிவுகளை சொல்றாங்க. அதுல வந்து ஒருத்தன் வந்து கிரியையே நம்புறான். அதுல 180 பிரிவுகள் அப்படிலாம் நிறைய சர்ச்சைகள் வருகின்றன. அதை நான் ரொம்ப இங்க போக்கஸ் பண்ணல. கிரியாவாதியில 180 பிரிவுகள், அதே போல அக்ரியாவாதி பிரிவுகள் அப்படிலாம் ஆகமங்கள்ல அந்த குறிப்புகள் 360 நீங்க வந்து அதுல பிரிவுகள்லாம் அதுல கொடுத்திருக்காங்க. கிரியாவாதி, அக்ரியாவாதி அப்படின்னு இந்த 4 சொல்லிட்டு இந்த பிரிவுகள்லாம் சேர்த்தா 363 பிரிவுகளை எடுத்துரைத்துள்ளார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து மித்யா, இந்த அர்த்தம் என்ன? ஜி வாய்ஸ் விட்டு ஜி. அடுத்ததாக மித்யாத்துவம். மித்யாத்துவம் இந்த சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மித்யாத்துவம் அப்படின்னா வந்து எதிர்மறையானது. மித்யாத்துவம் என்றால் எதிர்மறையானது என்று பொருளாகும். எதிர்மறையான நம்பிக்கை, எதிர்மறையான ஞானம், எதிர்மறையான ஒழுக்கம், இதுதான் மித்யாத்துவம். இன்னும் ஒண்ணு பாருங்க என்ன இதுல இது பண்ணா, குணஸ்தானத்தினுடைய பெயர் வந்து மித்யாத்துவ குணஸ்தானம். அடங்கிடும். ஏன்னா பொய்த்தன்மை.
இப்போ அடுத்து மித்யாத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுதே மித்யா தர்ஷனம், மித்யா கியானம், மித்யா சாரித்திரம் எல்லாமே அதுல மூன்றுமே அடங்கிடுது. ஏன்னா பொய்த்தன்மை வந்து மூணுலயுமே இருக்கு. மித்யாத்துவம்னாலே பொய்த்தன்மை. பொய்த்தன்மைன்ற போது மித்யாத்துவம்னா அதுல அதாவது மித்யா தர்ஷனம் மட்டும் கிடையாதுங்க. மித்யா தர்ஷனம், மித்யா கியானம், மித்யா சாரித்திரம். பொய் நம்பிக்கை, பொய் ஞானம் மற்றும் அந்த பொய்யான ஒழுக்கம், அது மூன்றுமே அதுல அடங்குது. மித்யா தன்மை, மித்யாத்துவம், அந்த விபரீத தன்மை, அந்த எதிர்மறை தன்மை, சமத்துவத்திற்கு எதிர்மறை தன்மை, அது மூணுத்திலுமே இருக்குது. அதனால அது மூணுத்தையும் சேர்த்தாதான் மித்யாத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சமயத்துவம் அப்படின்னு சொன்னா சில இடங்கள்ல சமயத்துவம் சொன்னா தர்ஷனம் அப்படின்ற பொருள் ஆழ்ந்தாங்க. ஆனா பொதுவா சொன்ன தர்ஷனம், சமயக் ஞானம், சமயக் சாரித்திரம் மூன்றும் அதுல அடங்கிடும். பொதுவா மித்யாத்துவம் அப்படின்னா மித்யா தர்ஷனம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சில இடங்கள்ல ஆகமங்கள்ல அப்படி கூட சொல்லியிருக்காங்க, மித்யாத்துவம்னா மித்யா தர்ஷனம். ஏன்னா மித்யா தர்ஷனம் போயிடுச்சுன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் மித்யா ஞானம் உடனே போயிடுது, மித்யா சாரித்திரம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உருவாக்கிடுது. அந்த முதல் அந்த தடை உடையிறது தான் பெரிய விஷயம். அதனாலதான் அந்த மித்யாத்துவம் சொன்னா மித்யா தர்ஷனம் அப்படின்னு நம்ம பொருள் கொள்றோம். ஆகமங்கள்லயும் சில இடங்கள்ல அப்படி ஆண்டிருக்காங்க. ஏன்னா முதல்ல அது போயிட்ட உடனே மற்றதெல்லாம் போயிடும். அதுதான் அந்த தடை தான் போறது ரொம்ப பெரிய கஷ்டம். அந்த தடை போயிடுச்சுன்னு வச்சுங்க, அது உடைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, அது அழிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் அந்த முக்தி பாதையில வந்து மேல் நோக்கி செல்ல முடியும். சமயத்துவம் கிடைச்சதுக்கு அப்புறம் யாருமே வந்து சம்சாரத்துல இருக்கிறது கிடையாது. பவ்யனா இருந்து சமயத்துவத்தை பெறாம இருக்கலாம், அல்லது மோட்சத்தை பெறாம இருக்கலாம். ஆனா சமயத்துவம் கிடைச்சதுக்கு அப்புறம் யாரும் சம்சாரத்துல இருக்கிறது இல்லை. அப்படின்னா என்னாச்சு, மித்யா தர்ஷனம் போன உடனே மித்யா ஞானம், மித்யா சாரித்திரம் கண்டிப்பா போயிடுது. அது காலப்போக்குல அந்த அர்த்த புதுகல பராவர்த்தன காலத்துக்குள்ள அது போயிடுது. மித்யாத்துவம் சொன்னா மூன்றுமே அடங்கும். மித்யா தர்ஷனம், மித்யா கியானம், மித்யா சாரித்திரம் மூன்றுமே அடங்கும். ஆனால் சில இடங்களில் ஆகமங்களில் மித்யாத்துவம் என்றால் மித்யா தர்ஷனத்தை மட்டும் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்துடன் படித்து எங்கு எந்த பொருளோ அதை அங்கீகரிக்க வேண்டும். எங்க மித்யாத்துவம்னா மித்யா தர்ஷனத்தை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க, எங்க மித்யாத்துவம்னா மூணுத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனமா படிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகமங்களை பொருள் கொள்ளும் விதம் இருக்கிறது, எங்க எந்த நோக்கம் என்று. நம்பிக்கையில, ஞானத்துல மற்றும் ஒழுக்கத்துல விபரீதமான அந்த பரிணாமம் இருக்கிறது அல்லவா, விபரீதமான எதிர்மறையான பரிணாமம், எண்ணங்கள் இருக்கின்றன, பரிணாமம் இருக்கின்றன, அதை தான் மித்யாத்துவம் என்று கூறுவது ஒன்றது. இது வந்து உல்டா அப்படின்னு சொல்லுவாங்க, உல்டா கியான் அப்படின்னு சொல்லுவாங்க, உல்டா ஸ்ரத்தான் அப்படின்னு, உல்டி ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. உல்டி ஸ்ரத்தான்னா வந்து எதிர்மறையானது, எது எப்படி இல்லையோ அப்படி நம்புறது, எப்படி இருக்குதோ அப்படி நம்புறது கிடையாது. அதுதான் உல்டி ஸ்ரத்தா அப்படின்னு வடமொழியில உல்டி ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லுவாங்க, உல்டா கியான் அப்படின்னுவாங்க. இப்படி இந்த மித்யாத்துவத்தை பத்தி ஆகமங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த குணஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சாரித்திரமும் மித்யா சாரித்திரமா தான் இருக்குது. ஏன்னா தர்ஷனம் மித்யாத்வமா இருக்குது, ஞானம் மித்யா இருக்குது, அதனால சாரித்திரமா இருக்கிறது. எதுவரையில நம்பிக்கை மித்யாவா இருக்குதோ, பொய்யா இருக்குதோ, அது வரலும் சாரித்திரம் வந்து உண்மையானதாக ஆகவே முடியாது, சமய சாரித்திரமா ஆகவே முடியாது. முதல்ல மித்யா தர்ஷனம் உடையணும், அதுக்கப்புறம் தான் மித்யா ஞானம் உடனே போயிடுது, கூடவே போயிடுது, அப்புறம் படிப்படியா மித்யா சாரித்திரமும் போயிடுது. முதல் குணஸ்தானத்துல மித்யா சாரித்திரம் தான் இருக்குது அந்த நிலையில அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதனுடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் காலம் பாத்தீங்கன்னா அந்தர்முகூர்த்த நேரம் மித்யா தர்ஷனம் இருக்கலாம். சில பரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர்கள் பத்தி சொல்லும் போது அவங்க நித்திய நவத்துல இருந்து வெளியே வராங்க, அப்புறம் ஒரே பரியத்துல
அந்த இந்திரகோப்பை பிறகுறாங்க, அதுக்கப்புறம் மோட்சத்தை அடைகிறாங்க அப்படின்ற குறிப்புகள் கூட வருகின்றன. அந்த அந்தர்முகூர்த்த நேரம் இருக்கலாம். உத்கிருஷ்ட காலம் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அனாதி அனந்த காலம் வரலாம் எப்பவுமே மித்தியாத்தம். முன்னாடியும் அதாவது தொண்டு தொட்டு மித்தியாத்தம் தான் இருக்குது. எதிர்காலத்திலேயே வந்து அழிவே அழியாது. அப்படிப்பட்ட அபவி ஜீவன்கள் இருக்கின்றன. அபவி ஜீவன்களுக்கு வந்து எப்பவுமே முதல்லயும் மித்தியாத்தம் தான் இருந்தது. நித்திய நிபோதத்துல இருந்து வெளியே வரும்போதும் மித்தியாத்தம் தான் இருந்தது. இப்பவும் மித்தியாத்தம் தான் இருக்குது. எதிர்காலத்திலயும் மித்தியாத்தம் தான் இருக்குது. உத்கிருஷ்ட காலம், அதிகபட்ச காலம், அனாதி அனந்த காலம். அதுக்கு தொன்று தொட்டு இருக்குது. ஆதியே கிடையாது, முதலே கிடையாது, முடிவும் கிடையாது. ஆனா மினிமம் சமயம் பாத்தீங்கன்னா அது அந்தர் முகூர்த்தமா கூட இருக்கலாம். அது அந்தர் முகூர்த்தம். ஒருத்தருக்கு சமயக் தர்ஷனம் கிடைக்குது, அது சமயக் தர்ஷனம் விட்டு போயிடுது. அவங்களதான் வந்து சாதி மித்யா திருஷ்டின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முந்தைய வகுப்புகள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அவங்க ஒரு அந்தர் முகூர்த்த நேரம் வந்து சமயத்தம் இல்லாம இருக்கலாம், திரும்பவும் அவங்களுக்கு சமயத்தம் கிடைக்கலாம். அந்த மினிமம் சமயம், குறைந்தபட்ச சமயம் அந்த மித்தியாத்துவத்தில் இருக்கிறது ஜெகன்ய அந்தர் முகூர்த்தமா இருக்கலாம். அதிகபட்ச சமயம் அனாதி அனந்த காலம் வரலும் அந்த மித்தியாத்துவத்திலேயே இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அபவி ஜீவன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அனாதி அனந்த காலம் வரலும் மித்தியாத்துவம் இருக்கும். தொன்று தொட்டு இருக்குது, அதுக்கு முடிவும் கிடையாது. அதுதான் அனாதி அனந்தம். முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதுதான் அனாதி அனந்தம். அபவி ஜீவன்கள் நோக்கில அப்படி. பவ்ய ஜீவன்கள்ல ஒரு பவ்ய ஜீவன் நோக்கில பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து மித்தியாத்துவம் இருக்குது. ஆனா பவ்ய ஜீவனுக்கு வந்து சமயத்துவம் கிடைக்கும் போது அது வந்து மித்தியாத்துவம் போயிடுது. அது மித்தியாத்துவம் அந்தமாயிடுது, முடிவுக்கு வந்துடுது, நஷ்டமாயிடுது. அந்த பவ்ய ஜீவனுடைய நோக்கில ஒரு பவ்ய ஜீவன் நோக்கில பாத்தீங்கன்னா அனாதி சாந்த காலம் என்று கூறுவார்கள். தொன்று தொட்டு இருந்தது, ஆனா முடிவுக்கு வந்துடுச்சு. சமயத்தும் கிடைச்சோடனே முடிவுக்கு வந்துடுச்சு. அனாதி சாந்தம். சாந்தம்னா முடிவு உள்ளது. அனாதின்னா தொன்று தொட்டு இருக்குது. சாந்தினா வந்து முடிவு ஏற்பட்டுடுறது. எதுக்கு முடிவு உண்டோ அதுதான் வந்து சாந்தம் அப்படின்னு சொல்லலாம். அந்தம் 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 இருக்குது அப்படின்னு. இப்படி ஒரு பவ்ய ஜீவன் நோக்கில பாத்தீங்கன்னா அனாதி சாந்த காலம் முழுவதும் மித்தியாத்துவம் இருக்கும். பல பவ்ய ஜீவன்கள் நோக்கில பாத்தீங்கன்னா அது வந்து அனாதி அனந்த காலம். ஏன்னா பல பவ்ய ஜீவன்கள் நோக்கில பார்க்கும் பொழுது அனாதி காலத்துல இருந்து இருக்குது. பவ்ய ஜீவன்களுக்கும் அனாதி காலத்துல இருந்து இருந்தது. எதிர்காலத்துல கூட பல பவ்ய ஜீவன்களுக்கு வந்து அது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சில பவ்ய ஜீவன்களுக்கு ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அது எப்படிங்க பவ்ய ஜீவன்களுக்கு வந்து பல பவ்ய ஜீவன்கள் நோக்கில வந்து அது அனாதி அனந்தம், மித்தியாத்துவம் முடிவுக்கே வராதுன்னு எப்படிங்க சொல்றீங்க? பவ்ய ஜீவன் ஆச்சே அப்படின்ற கொஸ்டின் எழலாம். சில பவ்ய ஜீவன்களுக்கு எப்பவுமே சமயத்து ஏற்படுறதே இல்லைங்க. மோட்சம் அடையிறத பவ்யனா இருக்கிறதால மட்டும் கண்டிப்பா அவங்க மோட்சத்தை அடைவாங்கன்ற சமயத்தை அடைவாங்க அப்படின்ற கேரண்டி கிடையாது. பவ்யனா இருந்த மோட்சத்தை பெறுவதில்லை. அப்படிப்பட்ட இதுதான் வந்து விசித்திர தன்மை, உயிர்களுடைய விசித்திர தன்மை. எப்படி இதுதான் மண்டை குழப்பிக்கணும். அதுனா பவ்யனா இருக்குது, அப்படி வந்து மோட்சத்துக்கு போறது இல்லை. இதெல்லாம் கேவலியால் அறியப்பட்டு திவ்ய துணியின் வாயிலாக நமக்கு அற உபதோஷமாக கிடைக்கப்பட்டன. அதை தான் ஆகமங்கள் எடுத்து கூறுகின்றன. பல பவ்ய ஜீவன்கள் நோக்கில அனாதி அனந்த கால வரலும் மித்தியாத்துவம் இருக்கும். ஏன்னா இது புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா சில பவ்ய ஜீவன்களுக்கு சமயத்து ஏற்படுறதே இல்லை, அது அனந்த கால வரலும் இருக்கும். அதனாலதான் பல பவ்ய ஜீவன்கள் நோக்கில அது அனாதி அனந்த காலம். தொன்று தொட்டு இருந்தது, எதிர்காலத்திலேயே வந்து அப்படியே கண்டினியூ ஆகும், அது முடிவே கிடையாது. அதனால அது அனாதி அனந்த காலம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சாதி மித்யா திருஷ்டி பாத்தீங்கன்னு வச்சுங்க. சாதி மித்யா திருஷ்டினா யாருங்க? சாதி மித்யா திருஷ்டி ஒரு முறை யாருக்கு சமயத்துவம் கிடைச்சிடுச்சோ திரும்ப மித்தியாத்துவத்தை வந்துட்டாங்களா, அந்தர்முகூர்த்த நேரம் தான் ஔபசமிக் சமயத்துவம் இருக்கும். முதல் முறையா ஏற்படுற சமயத்துவம் வந்து ஔபசமிக் சமயக் தர்ஷனம் தான் நம்ம பார்த்தோம். அந்த முதல் முறையா சமயத்துவம் ஏற்பட்டது பாருங்க. முதல் முறையா சமயத்துவம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் திரும்ப சமயத்துவத்துல இருந்து விழுந்துட்டான்,
திருப்பண மித்யா திருஷ்டி ஆயிட்டான். சாதி மித்யா திருஷ்டி, அவங்களதான் சாதி மித்யா திருஷ்டி அப்படின்னுவாங்க. ஏன் சாதி மித்யா திருஷ்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏற்கனவே ஒரு முறை வந்து சமயத்து கிடைச்சிடுச்சு, அதனால சாதி மித்யா திருஷ்டி. ஒரு முறையோ அல்லது அதற்கு மேற்பட்ட முறையோ வந்து சமயத்துவம் வந்து கிடைச்சி அதுல இருந்து விழுந்துட்டான். அப்படிப்பட்ட சாதி மித்யா திருஷ்டி அவன் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா மித்யாத்துவம் அவனுக்கு எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, சாதி மித்யா திருஷ்டி அப்படின்றத சொல்ல விட, ஒரு முறை யாருக்கு சமயத்துவம் கிடைச்சிருச்சோ அவங்க எவ்வளவு காலம் வந்து பிறவி சுழற்சியில இருப்பாங்க, உலகத்துல இருப்பாங்க, சம்சார சுழற்சியில இருப்பாங்க. அர்த்த புத்கல பராவர்த்தனால கிஞ்சித் நியூன அர்த்த புத்கல பராவர்த்தன காலம் என்று கூறுவார்கள். அர்த்த புத்கல பராவர்த்தன காலத்திற்கும் சிறிது குறைவு என்று. அர்த்த புத்கல பராவர்த்தன காலம்னா அதுக்கு ஒரு 2 கிளாஸ் தனியே எடுக்கணும். பராவர்த்தனைகள் என்று கூறப்பட்டிருக்கின்றன. 5 பராவர்த்தனைகளை கூறியிருக்கிறார்கள். இந்த ஜீவன் எப்படிலாம் வந்து நாமெல்லாம் எப்படி பிறவி சுழற்சியில வந்து பராவர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், சுழன்றுகிட்டு இருக்கோம், அதை பத்தி எடுத்துரைக்கிறது தான் வந்து அது வந்து கர்ம புதுகல பராவர்த்தனம், நோ கர்ம புதுகல பராவர்த்தனம், திரவிய பராவர்த்தனம், கஷேத்திர பராவர்த்தனம், கால பராவர்த்தனம், பவ பராவர்த்தனம், பாவ பராவர்த்தனம் என்று பராவர்த்தனைகளை பற்றி கூறுவார்கள். 5 பராவர்த்தனைகளை பற்றி கூறுவார்கள். இது எப்படிலாம் நம்ம சுழன்றுகிட்டு இருக்கோம் சம்சாரத்துல, இதுவரையிலும் போகாத இடமே கிடையாது, பிறக்காத இடமே கிடையாது, எடுக்காத ஜென்மமே கிடையாது. இதை பற்றி விவரமாக நுணுக்கமாக எடுத்துரைப்பதுதான் பராவர்த்தனை என்பதாகும். அதுல அர்த்த புதுகல பராவர்த்தன காலம், அர்த்த புதுகல பராவர்த்தன காலமே வந்து நிறைய. ஆனா 5 பராவர்த்தனைகளை பார்க்கும்பொழுது அது ஒரு லிமிடேஷனுக்கு வந்துடுது. ஒரு முறை சமயத்துவம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அதுலயே எண்ணிக்கையற்ற காலம் இருக்கிறதுங்க, எண்ணிக்கையற்ற ஆண்டுகள், எண்ணிக்கையற்ற கால சமயம் இருக்குது. ஆனா அர்த்த புத்கல பராவர்த்தன காலத்துக்கும் கொஞ்சம் கம்மியான காலம் அப்படின்றாங்க. கிஞ்சித் நியூன புத்கல பராவர்த்தன காலம் என்று கூறுகிறார்கள், அர்த்த புத்கல பராவர்த்தன காலம் என்று கூறுகிறார்கள். அப்படி ஒரு முறை சமயத்துவம் எந்த ஜீவனுக்கு கிடைச்சதோ அப்படிப்பட்ட சாதி மித்யா திருஷ்டி இருக்கான் பாருங்க, அவன் வந்து அர்த்த புத்கல பராவர்த்தன காலத்துக்கும் கொஞ்சம் கம்மியான காலத்துல தான் வந்து சம்சாரத்துக்கு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு காலம் தான் மித்யாத்துவம் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம மித்யாத்துவ குணஸ்தானத்தை பத்தி பேசுறோம். அர்த்த புத்கல பராவர்த்தன காலத்துக்கும் கொஞ்சம் கம்மியான காலம், அந்த அளவுல தான் வந்து மித்யாத்துவம் அவனுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து மோட்சத்தையே பெற்றுறான். அடுத்தது வந்து இப்போ எந்த குணஸ்தானத்துக்கு போக முடியும், இங்க இருந்து எந்த குணஸ்தானத்துல இருந்து ஜீவன்கள் இங்க வர முடியும் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க இருந்து முதல் குணஸ்தானத்துல இருந்து 4வது குணஸ்தானத்துக்கு போக முடியும். அதாவது சமயத்துவம் கிடைச்ச உடனே 4வது குணஸ்தானத்துக்கு, ஔபசமிக் சமயத்துவம் தான் முதல் முறையா கிடைக்குது. அப்படி பாத்தீங்கன்னா வந்து 4வது குணஸ்தானத்துக்கு போகுது, அல்லது 5வது குணஸ்தானத்துக்கு தேசவிரத நிலைக்கு போயிடலாம், அல்லது வந்து 7வது குணஸ்தானத்துக்கு முனி நிலை. 7வது குணஸ்தானன்றது 6வது குணஸ்தானத்துல இருந்தே முனி நிலை என்பது உங்களுக்கு தெரியும். 5வது குணஸ்தானம் வருதுன்னா இல்லற நிலை, கிரகஸ்த தர்மம், அதுக்கப்புறம் முனி தர்மம் ஆயிடுது. அங்க 7வது குணஸ்தானத்துக்கு போகலாம். இங்க இருந்து 4, 5, 7வது குணஸ்தானத்துக்கு போகுது முதல் குணஸ்தானத்துல இருந்து. அப்புறம் மித்யாத்துவ சமயக் மித்யாத்துவ மோகனி கர்ம தன்னுடைய சத்தா யாருக்கு இருக்குதோ, இருப்பு இருக்குதோ, சமயக் மித்யாத்துவ மோகனிய கர்மம் என்று கூறுவார்கள். மித்யாத்துவம், சமயக் மித்யாத்துவம், சமயக் பிரகிருதி என்று அந்த தர்ஷன மோகனியத்துக்கு 3 பிரிவுகளை கூறுவார்கள். இந்த மித்யாத்துவ குணஸ்தானத்துல இருக்கும்போது இந்த மித்யாத்துவ பிரகிருதி வந்து உதயத்துல இருக்குது. அதுலயே ஜீவன்கள் எந்த ஜீவனுக்கு வந்து சமயக் மித்யாத்துவ மோகனிய கர்மம், 2வது சொன்னல மித்யாத்துவ மோகனிய கர்மம், சமயக் மித்யாத்துவ மோகனிய கர்மம், சமயக் பிரகிருதி மோகனிய கர்மம் என்று 3 விதமா சொல்லுவாங்க. தர்ஷன மோகனிய கர்மத்தினுடைய பிரகிருதிகள் உட்பிரிவுகள் வந்து 3ஆ சொல்லுவாங்க. அதுல 2வது சொன்னாங்க பாருங்க, சமயக் மித்யாத்துவ மோகனிய கர்மம், அது தர்ஷன மோகனிய கர்மம். அதனுடைய உதயம் யாருக்கு இருக்கிறதோ, அதாவது சத்தா யாருக்கு இருக்கிறதோ, இருப்பு யாருக்கு இருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஜீவன்கள் இங்க வந்து இங்க இருந்து 3வது குணஸ்தானத்துக்கு கூட போலாம். யாருக்கு சமயக் மித்யாத்துவ மோகனிய கர்மம் இருப்புல இருக்குதோ அவங்க இங்க இருந்து 3வது குணஸ்தானத்துக்கும் போவோம். பொதுவாக 4ஆம் குணஸ்தானம், 5ஆம் குணஸ்தானம், 7ஆம் குணஸ்தானத்துக்கு போவாங்க.
ஆனா எந்த ஜீவனுக்கு சம்யக் மித்யாத்துவ மோகனிய கர்மம் சத்தாவில் இருக்குதோ, இருப்புல இருக்குதோ, அப்படிப்பட்ட ஜீவன் 3வது குணஸ்தானத்துக்கும் போகும் அப்படின்றது அந்த மிஸ்ர குணஸ்தானம் என்று கூறுவார்கள். அங்கேயும் போகுது இந்த ஜீவன். இங்கிருந்து அப்புறம் எந்தெந்த குணஸ்தானத்துல இருந்து இந்த குணஸ்தானத்துக்கு வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6வது குணஸ்தானம், 5வது குணஸ்தானம், 4வது குணஸ்தானம், 3வது குணஸ்தானம், 2வது குணஸ்தானத்திலிருந்து இங்க வந்து நேரா ஜீவன்கள் வருகின்றன. 6, 5, 4, 3, 2 இந்த குணஸ்தானங்கள்ல இருந்து மித்யாத்துவ குணஸ்தானத்துக்கு ஜீவன்கள் வருகின்றன. எங்கெங்க போகுதுங்க? 4, 5, 7 பொதுவா. சம்யக் மித்யாத்துவ மோகனிய கர்மம் சத்தாவுல இருந்ததுன்னா, இருப்புல இருந்ததுன்னா 3வது குணஸ்தானம் மிஸ்ர குணஸ்தானத்துக்கு கூட போகுது. எங்கெங்க இருந்து வருதுங்க? 6, 5, 4, 3, 2 இந்த குணஸ்தானத்துல இருந்து வர முடியும். இந்த குணஸ்தானத்துக்கு எங்க போக முடியும்? அது கமனங்க. எங்கிருந்து வர முடியும்? அது ஆகமனங்க. இதுதான் கமனா கமனம் என்ற சொல்லை நாம் முன்னர் பார்த்தோம். எந்த குணஸ்தானத்துக்கு இங்கிருந்து மித்யாத்துவ குணஸ்தானத்துல இருந்து போக முடியுமோ அது கமனம். எந்த குணஸ்தானத்துல இருந்து இங்க வர முடியுமோ அது ஆகமனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கமனம் புரிஞ்சுதுங்களா? கமனம் 4, 5, 7 பொதுவா. சமயக் மித்யாத்துவ மோகனிய கர்மம் இருப்புல இருந்தா 3வது குணஸ்தானத்துக்கும் போகும். ஆகமனம் வருதல் 6, 5, 4, 3, 2 இந்த குணஸ்தானங்கள்ல இருந்து இங்க மித்யாத்துவ குணஸ்தானத்துக்கு வர முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த குணஸ்தானங்களுடைய சில சிறப்புகளை பார்க்கலாம். முதல், அதாவது ஏகேந்திரியத்திலிருந்து அசங்கி பஞ்சேந்திரிய வரலாம் எல்லாம் மித்யா திருஷ்டி தாங்க. ஏகேந்திரியத்திலிருந்து அசங்கி பஞ்சேந்திரிய வரலாம் எல்லாம் கம்பல்சரியா மித்யா திருஷ்டி ஜீவன்கள் தான். மித்யாத்துவ குணஸ்தானத்துல தான் இருக்குது. முதல் குணஸ்தானத்துல தான் எல்லாம் இருக்குது. அப்புறம் லப்தி அபர்யாப்த ஜீவன் இருக்கு பாருங்க. பர்யாப்தி யாருக்கு பூரி ஆவறது இல்ல, பூர்ணமா ஆவறது இல்லையோ, பர்யாப்திகள் அது ஆகாரம், இந்திரியம், சுவாசோச்சுவாசம், பாஷா, மனம், இப்படிப்பட்ட பர்யாப்திகளை பற்றி எடுத்து கூறியிருக்கிறார்கள். அந்த பர்யாப்தி எந்த ஜீவனுக்கு? சில ஜீவன்கள்லாம் வந்து சரீரம், உடல் என்கிற அந்த பர்யாப்தி பூர்த்தி அடைகிறதுக்கு முன்னாடியே அந்த ஜீவன் வந்து உயிரை விட்டுரும். அதுதான் அந்த இதெல்லாம் நடக்குது பாருங்க. நித்திய நிகோதத்துல ஒரு சுவாசம் எடுக்கிற நேரத்துல அந்த 18 முறை அது பிறந்து இறக்குதுன்றாங்க பாருங்க. அது அப்பனா அது வந்து அந்த பர்யாப்திகள் கூட பூர்த்தி அடைகிறது இல்லை. அதுக்கு முன்னாடியே அது இறந்து போகுது. லப்தி அபர்யாப்த ஜீவன் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து கம்பல்சரி மித்யா திருஷ்டி. முதல் ஒரு இந்திரியத்திலிருந்து ஏகேந்திரியத்திலிருந்து, ஏகேந்திரியம், 2 இந்திரியம், 3 இந்திரியம், 2 புலத்தன, 3 புலத்தன, 4 புலத்தன, 5 புலத்தனலையும் அசங்கி மனம் எதுக்கு இல்லையோ அமனஸ்க ஜீவன்கள் இருக்கு பாருங்க. அது லப்தி அபர்யாப்தகம். லப்தி எதுக்கு பூர்த்தி அடையலையோ, அதாவது பர்யாப்தி எதுக்கு வந்து பூர்த்தி அடையலையோ அப்படிப்பட்ட ஜீவன்கள் எல்லாமே கம்பல்சரியா மித்யா திருஷ்டியா தான் இருக்குது. முதல் குணஸ்தானத்துல தான் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குணஸ்தானத்துல இருக்கிற ஜீவன்கள் வந்து எல்லாமே பகிராத்மா ஜீவன்கள் தான். மித்யா திருஷ்டினாலே பகிராத்மாங்க. பகிராத்மா, அந்தராத்மா, பரமாத்மா என்று கூறுவார்கள். ஆண்மனை 3 விதமாக அதனுடைய நிலைகளை வைத்து 3 விதமாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். பகிராத்மா என்று மித்யாத்துவத்துல நிலை இருக்குது. உடலையும் ஆன்மாவையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கும். உடல் தான் நான் நினைச்சுக்கும். அதுதான் பகிராத்மா. பகிராத்மா என்று கூறுவார்கள். அது இன்னும் அந்த ஆன்மா வந்து அகவயப்படல, இன்னும் புறவயப்பட்டு இருக்கிறது. புறவயப்பட்டு தான் அந்த புறவயப்பாடு நிலையில் தான் அது இருக்குது. இன்னும் அகவயப்படவில்லை, தன்னை உற்று நோக்கவில்லை அந்த பகிராத்மா. இந்த பகிராத்மாவா தான் இருக்குது. இந்த குணஸ்தானத்தில் இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் பகிராத்மாவா தான் இருக்குது. இதுதான் ஆன்மாவில கீழ்நிலை. இங்க ஆன்மாவுக்கு எந்த நிலையும் கிடையாது. ஆன்மாவில சுத்தத்தன்மை, அந்த பரம்பரிணாமிக பாவம் என்றும் இருக்கிறது. ஆனா பரியாய நிலையை வைத்து, கர்ம வினை கட்டை வைத்து இதுதான் வந்து எடுத்துரைக்கிறார்கள். இந்த குணஸ்தானத்தில் இருக்கிற ஜீவன்கள் எல்லாமே வந்து பகிராத்மாவா தான் இருக்கின்றன. அப்புறம் குகுரு, குதேம, குகுரு, குஷாஸ்திரம், இவங்களை யார் வழிபடுறாங்களோ, உண்மையான கடவுள் அல்லாதவர்களை, உண்மையான சாஸ்திரங்கள்
எது இல்லையோ அல்லது உண்மையான குருக்கள் யாரு இல்லையோ இவர்களை எல்லாம் வழிபடுவர்கள் மித்யா திருஷ்டிகள் தான். சமயத்துக்கு முதல் கண்டிஷனே பாத்தீங்கன்னா தேவசாஸ்திர குரு சத்தானம் சமயக் தர்ஷனங்க. உண்மையான தேவன் முனி நூல் அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். யார் உண்மையானவங்க இல்லையோ அவங்க மேல நம்பிக்கை கொண்ட மித்யாத்துவ குணஸ்தானத்துல தான் அந்த ஜீவன் இருக்குது. குதேவா குரு குசாஸ்திரத்து மேல நம்பிக்கை இருக்குது அப்படின்னாலே அந்த ஜீவன் மித்யாத்துவத்துல தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மித்யா திருஷ்டி ஜீவன் மனிதன் கர்ப்பத்துல வரான். மனித கர்ப்பத்து வந்ததுல இருந்து 8 வயசு வரலும் சமயத்துவத்தை பெற முடியாது. மனித பரியாய நோக்குல பாத்தீங்கன்னா 8 வயசு வரலும் சமயத்துவம் கிடைப்பதில்லை. அதுவே சங்கி பஞ்சேந்திரியம் மனிதன் சங்கி பஞ்சேந்திரியம் திரியஞ்சு ஜீவன்கள்ல விலங்கு பரியாயத்துல எந்த விலங்கு கதியில சங்கி பஞ்சேந்திரங்களுக்கு மட்டும்தான் சமயத்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அசங்கிகளுக்கு கிடைப்பதில்லை. மனமற்ற விலங்குகளும் இருக்கின்றன. அந்த விலங்கு கதியில நிறைய இல்ல, விலங்கு கதியில வெறும் பெரிய பெரிய விலங்கு மட்டும் தான் வரும் அப்படின்னு நினைச்சீங்க. விலங்கு கதியில எல்லாமே ஏகேந்திரிய ஜீவன்கள் கூட விலங்கு கதியில தான் அடக்கும். எல்லாமே அது மற்றது தேவன் நாரகி மனிதன் இது போச்சுன்னு வச்சுங்க. மற்றது இருக்கிறது எல்லாமே திரிஞ்ச கதியில் தான் அடக்கும். ஏகேந்திரிய ஜீவன்கள் மூலம் எல்லாம் புழு பூச்சி எல்லாமே விலங்கு கதியில் தான் வருது. புழு பூச்சி பட்டாம்பூச்சி எல்லாம் அந்த விலங்கு கதியில். விலங்குனா நம்ம சொல்ற மாதிரி நடைமுறை வாழ்க்கை விலங்குனா எதிர்க புலி வரணும் சிங்கம் வரணும் அந்த விலங்கு மட்டும் கிடையாதுங்க. இங்க விலங்கு கதினா அதுல எல்லாமே அடக்கும். அத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சங்கி பஞ்சேந்திரிய பரியாப்தக ஜீவன் இருக்கு பாருங்க. அபரியாப்தக ஜீவன்களுக்கு சமயத்துவம் கிடைக்கிறது இல்லை. யாருக்கு பரியாப்திகள் ஆகாரம் இந்திரியம் சுவாசோச்சுவாசம் உடல் காயம் பாஷா மனம் இந்த பரியாப்திகள் யாருக்கு பூர்த்தி அடையலையோ அவங்களை அபரியாப்தக ஜீவன்கள் என்று கூறுவது உண்டு. அவர்களுக்கு சமயத்துவம் கிடைக்கிறது இல்லை. அது அபரியாப்த நிலையில சமூர்ச்ச ஜீவன்களுக்கு சமூர்ச்ச மனுஷன்கள் அந்த உடலே உடல் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிடுது. அந்த பரியாப்திகள் பூர்த்தி அடைகிறதுக்கு முன்னாடியே செத்து போயிடுது. சமூர்ச்ச மனுஷன்களும் உண்டு. ரொம்ப சின்னதா எங்க வேணாலும் பிறப்பான் அப்படியே செத்து அந்த உடல் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பரியாப்திகள் பூர்த்தி அடைகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் எப்படி இதெல்லாம் இமேஜின் கூட நம்ம க்ஷயோபசம ஞானத்தால் நம்மளால அதை இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாதுங்க. சங்கி பஞ்சேந்திர பரியாப்திகள் அல்லது சமூர்ச்சன தெரியஞ்ச அந்தர்முகூர்த்த காலம் வரலும் மித்தியாத்துவத்தை ஒழிக்க முடியாது. அங்க பாருங்க மனித பரியாயத்துல 8 வருஷம் வரலாம். அது கண்ணுக்குட்டி அப்படியே பிறந்த உடனே எழுந்து ஓடுதுங்களா இல்லையா? மனுஷன் தான் அது 10 மாசமோ அல்லது 12 மாசமோ அல்லது இன்னும் மாசமோ எழுந்து நடக்கிறதுக்கு சில 2 வருஷம் கொடுக்கும். இது நம்ம ரொம்ப டிபெண்டன்ஸ் மனுஷ பரியாயத்துல ரொம்ப அதிகம். திரியஞ்ச கதியில அந்தர்முகூர்த்த வரலாம் கிடைக்காது. ஆனா அதுக்கப்புறம் கிடைக்கலாம். அதுவும் சங்கி திரியஞ்சனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், பரியாப்தக திரியஞ்சனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதான் மித்துவத்தை அழிக்க முடியும். 8 வயசுக்குள்ள மனுஷ பரியாயத்துல அழிக்க முடியாது. அந்தர்முகூர்த்தத்துக்குள்ள தெரிஞ்ச கதியில அழிக்க முடியாது. அதே போல தேவநாரகி பரியாயங்கள்லயும் அங்கேயும் சமயத்துவம் கிடைக்கிறது. ஒவ்வொரு கதியிலும் சமயத்துவம் உண்டாவதற்கான காரணங்கள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கேயும் அந்தர்முகூர்த்த நேரம் வரலாம் மித்தியாத்துவத்தை ஒழிக்க முடியாது. இது மித்தியாத்துவ குணஸ்தானத்தை போக்கஸ் நம்ம மித்தியாத்துவம். இந்த குணஸ்தானத்தை பத்தி பேசும்பொழுது சமயத்துவம் போக்கஸ் கிடையாதுங்க. எல்லாம் மித்தியாத்துவ நோக்கில தான் எல்லாத்தையும் இங்க சொல்றாங்க. இவ்வளவு நேரம் வரல இங்க மித்தியாத்துவத்தை ஒழிக்க முடியாது. தேவநாரக பரியாயங்கள்ல அந்த கதிகள்ல அந்தர்முகூர்த்த வரலாம் மித்தியாத்துவத்தை அழிக்க முடியாது. தெரிஞ்ச கதியில சங்கி பஞ்சேந்திரிய ஜீவன் தான் மித்தியாத்துவத்தை அழிக்க முடியும். ஆனா அந்தர்முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி முடியாது. மனுஷ கதியில சங்கி பஞ்சேந்திரியம் தான் இருக்கிறான். ஆனா 8 வயசுக்கு முன்னாடி அழிக்க முடியாது, மித்தியாத்துவத்தை அழிக்க முடியாது அப்படின்றதையும் இங்க சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது இந்த மித்தியாத்துவ குணஸ்தானத்துல இருக்கிற இதுல யார் வேணாலும் இருக்கலாம், முனிவர்களும் இருக்கலாம். முனிவர் பொதுவா 6ஆம் குணஸ்தான வசதி. ஆனா அவர் முனிவர் ஆகும் போது
கண்டிப்பா ஒரு சமயத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லது சமயத்துவம் கிடைச்சு கூட இருக்கலாம், அந்த முகூர்த்தத்துல விடுபட்டு இருக்கலாம், இப்போதைக்கு மித்தியாத்துவ குணஸ்தானத்துல இருக்கலாம். அது அவருக்கு தான் தெரியும், நம்ம வணங்குறவங்களுக்கு தெரியாது. அவர் சமயத்துல இருக்கிறாரா மித்தியாத்துவத்தில் இருக்கிறாரான்றது அவருக்கு தான் தெரியும். சில நேரங்கள்ல சமயத்துவம் இருக்கும், விடுபட்டு அப்புறம் மித்தியாத்துவ திருஷ்டியா இருக்கலாம், அப்புறம் திரும்பவும் வந்து சமயத்துவத்தை பெறலாம். மித்யா திருஷ்டி ஜீவனுக்கு எப்படி வந்து சமயத்துவம் கிடைக்குது? இந்த முதல் குணஸ்தானத்துல இருந்து விட்டு ஜீவன் எப்படி 4வது குணஸ்தானத்துக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தன்னையும் பிற பொருளையும் பற்றி முழுவதுமாக உள்ளுர உணர்கிறது, அறிகிறது, அதில் நம்பிக்கை கொள்ளுகிறது. நான் வேறு, பிற பொருட்கள் வேறு, என்னிலிருந்து இவையெல்லாம் வேறுபட்டவை என்ற பேத விஞ்ஞானம் உயிருக்கு எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது அதற்கு நன்னம்பிக்கை ஏற்படுகிறது. அந்த நன்னம்பிக்கை தான் சமயத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி மித்யாத்துவ குணஸ்தானத்தில் இருக்கும் ஜீவன் தொன்று தொட்டு அது மித்யாத்துவத்தில் இருந்தாலும் இப்படிப்பட்ட அந்த பிரித்துணர்தல், தன்னையும் பிற பொருளையும் பிரித்துணர்தல் எப்பொழுது அது நிகழ்கிறதோ, அந்த பிரித்துணர்ந்து அதில் நம்பிக்கை கொள்ளுகிறதோ, நான் பிற பொருள் தான், என்னிலிருந்து வேறுபட்டவைதான் என்று பிரித்துணர்ந்து நம்பிக்கை எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது மித்யாத்துவம் நஷ்டமடைகிறது. அப்பொழுது சமயத்துவத்தை இந்த ஜீவன் பெறுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த மித்யாத்துவ குணஸ்தானத்தை பத்தி இங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக சாசாதன சமயத்துவ குணஸ்தானம் என்பது 2வது குணஸ்தானம். ஆச்சாரிய நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி கோமடசார நூலின் ஜீவகாண்டம் நூல்ல இதை படிச்சு நீங்களும் ஒரு கேவி தாசை அவர்கள் போட்டாங்க, நீங்க படிச்சு பாருங்க. அதுல காதை 19ல எழுதியிருக்காங்க. ஆதிம சம்மத்வா சமயாதோச்சாவலித்திவாசேசே அணண்டருதயதோ நாதிய சம்மோத்தி சாசன கோசோ என்று இந்த காதையில் இந்த குணஸ்தானத்தை பற்றி அவர் எடுத்துரைக்கிறார். இது ஜீவகாண்டம் என்னும் நூலின் 19வது அத்தியாயம். கிடைக்குது. முன்றைய பிரதமோபசம சமயத்தோம்னா என்ன, தித்தியோபசம சமயத்தோம்னா என்ன அப்படின்றத படிச்சோம். எப்பப்பெல்லாம் சமயத்தம் ஏற்பட்டா அது பிரதமோபசம சமயத்தம் அப்படின்றத பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அந்த பிரதமோபசம சமயத்தம் அதனுடைய அந்தர் முகூர்த்த நேரம் தான் இருக்கும். அதுக்கு மேல அந்தர் முகூர்த்தத்துக்கு அப்புறம் அது விடுபட்டுரும், அந்த சமயத்தும் போயிடும். திருப்பி அந்த ஜீவன் வந்து மித்தியாத்துவத்துக்கு தான் வரும். பிரதமோபசம சமயத்துவம் யாருக்கு ஏற்படுதோ, முதலா ஏற்படுற சமயத்துவம் பிரதமோபசம சமயத்துவம் என்று அழைக்கப்படும். இது பொதுவா அந்த பிரதமோபசம சமயத்துவம் சாதி மித்தியா திருஷ்டிக்கு கூட பிரதமோபசம சமயத்துவம் ஏற்படுது. யாருக்கு க்ஷயோபசம சமயத்துவம் கிடைக்கவில்லையோ அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் அந்த ஔபசமிக் சமயத்துவம் கிடைக்கிறதோ அது வந்து பிரதமோபசம சமயத்துவம் என்றுதான் அதை கூறுவார்கள். அந்த பிரதமோபசம சமயத்துவம் வந்து அந்தர் முகூர்த்த நேரம் இருக்குது. அதுல அந்த அந்தர் முகூர்த்த நேரத்துல ஒரு சமயம் இன்னும் மிச்சம் இருக்குது, அல்லது மினிமம் ஒரு சமயம் மிச்சம் இருக்குது, அல்லது மேக்சிமம் வந்து 6 ஆவலி மிச்சம் இருக்குது. அந்த 6 ஆவலி என்ன நம்ம பார்த்தோம். அதுலயும் வந்து அசங்கியாத சமயம் இருக்குது ஆக்சுவலி அப்படின்றத நம்ம முன்னரே பார்த்தோம். அந்த ஆவலின்னா என்ன அப்படின்றது சொற்களை பத்தி நம்ம பார்க்கும்போது ஆவலி ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிரதமோபசம சமயத்தும் ஏற்படுது. சமயத்தினுடைய காலம் வந்து ஒரு அந்தர் முகூர்த்தம். அந்த அந்தர் முகூர்த்தத்துல இன்னும் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஒரு சமயம் மிச்சம் இருக்குது, மினிமம் அல்லது மேக்சிமம் 6 ஆவலி மிச்சம் இருக்குது அப்படின்னு வச்சுங்க. அந்த நேரத்துல
அனந்தானுபந்தி குரோதம் மானம் மாயா லோபம் இது நாலுத்துல எதனா ஒண்ணு உதயத்துக்கு வந்து சமயத்தும் விராதனை ஆயிடும். சமயத்துல கலங்கம் ஏற்பட்டுரும். சமயத்துக்கு அதுல வந்து என்ன சொல்றது, அந்த சமயத்தும் கலங்கிடும். அப்படிப்பட்ட அந்த நிலைதான் அங்க வந்து ஸ்ரத்தானம் இருக்குது. தர்ஷன மோகனிய கர்மம் உதயத்துக்கு வரல, இருந்தாலும் மித்யாத்துவ மோகனிய கர்மம் உதயத்துக்கு வரல. ஆனா மித்யாத்துவ மோகனிய கர்மம் வந்து உபசமத்துல தான் இருக்குது. ஔபசமிக் சமயம் பிரதமோபசம சமயத்துவம். அதனால ஔபசமிக் சமயத்துவம் ஞாபகம் வச்சுங்க. பிரதமோ பேரை வந்து பிரதமோபசம சமயத்துவம் இல்ல, அப்படின்னா ஔபசமிக் சமயத்துவம். பிரதமோபசம சமயத்துவம் எப்படி இருக்கும்? அது அந்தர்முகூர்த்த நேரம் இருக்கும். அந்த அந்தர்முகூர்த்த நேரத்துல எப்படி இருக்கும்? ஏன் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுக்குறேன். ஒருத்த வந்து 3 மணி நேரம் எக்ஸாம், 3 மணி நேரம் எக்ஸாம், ஆனா அதை வந்து 2 மணி நேரத்துல எழுதி முடிச்சுட்டான்னு வச்சுங்க. அவன் வந்து வெளியே வந்துட்டான். ஆனா எக்ஸாமினுடைய டூரேஷன் என்ன? எத்தனை நேரம் வரலாம், எத்தனை மணி நேரம் வரலாம் எழுதலாம்? 3 மணி நேரம் வரலாம் எழுதலாம். அந்த நேரம் என்னவோ அது வந்து தேர்வு நேரம் என்றுதான் கருதப்படும். அந்த 3 மணி நேரமும் தேர்வு நேரம் என்றுதான் கருதப்படும். அவன் 2 மணி நேரம் எழுதிட்டான் உட்காந்துங்கிறான் அல்லது வெளியே போயிடுறான். ஆனால் தேர்வு நேரம் என்னவோ அந்த 3 மணி நேரமும் தேர்வு நேரம் என்றுதான் கருதப்படும். அதே போல் பிரதமோபசம சமயத்துவம் யாருக்கு ஏற்பட்டதோ அந்த பிரதமோபசம சமயத்தினுடைய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தர்முகூர்த்த நேரம் வரலாம் இருக்கலாம். ஆனா அந்த அந்தர்முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு சமயம் மிச்சம் இருக்கு சொல்லவோ அல்லது மேக்சிமம் 6 ஆவலி மிச்சம் இருக்கு சொல்லவோ. நம்ம ஏற்கனவே அந்த முகூர்த்தம் அந்தர் முகூர்த்தம் பார்த்திருக்கோம். அதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்க. முகூர்த்தம் வந்து ஆவலி விட பெருசு அப்படின்றது நம்ம படிச்சோம். அதே போல அந்தர் முகூர்த்தம் வந்து ஆவலி விட பெருசு, முகூர்த்தத்தை விட கம்மி, அதையும் நம்ம படிச்சோம். அது திரும்ப அந்த சொற்களை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. அந்த அந்தர் முகூர்த்த நேரத்துல பிரதமோபசமய சமயத்துவம் ஏற்பட்டது. அந்த அந்தர் முகூர்த்த நேரத்துல ஒரு சமயம் இன்னும் மிச்சம் இருக்குது முடியறதுக்கு, அல்லது 6 ஆவலி நேரம் மிச்சம் இருக்குது மேக்சிமம், அவ்வளவு நேரம். அந்த நேரத்துல அனந்தானுபந்தி குரோதம் மானம் மாயா லோபம் இதுல ஏதோ ஒண்ணு வந்து உதயத்துக்கு வந்துடுச்சு. அது உதயத்தினால அந்த சமயத்துல கொஞ்சம் வந்து சஞ்சலம் ஏற்பட்டுடுச்சு. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது பெருசா ஒண்ணும் வந்து அவநம்பிக்கை எல்லாம் கிடையாது. ஆனா அந்த அந்த இதுல வந்து சில சஞ்சலம் ஏற்பட்டுடுச்சு, அதுல தோஷம் ஏற்பட்டுடுச்சு. அப்படிப்பட்ட தோஷம் ஏற்படுது பாருங்க, அது யாருக்கு அந்த தோஷம் ஏற்பட்டதோ அவங்களுக்கு கூட தெரியாது. அது கேவலி பகவானுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்றாங்க. சல மல அகாட தோஷங்கள் என்று கூறுவது உண்டு. அப்படிப்பட்ட தோஷங்கள் அந்த அனந்தானுபந்தி குரோதமான மாயா லோபத்தினுடைய உதயத்தினால் அப்படிப்பட்ட தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. யாருக்கு அந்த தோஷம் ஏற்படுதோ அவங்களுக்கே தெரியாது அப்படின்றாங்க. அவ்வளவு சூட்சமான தோஷம் அது வந்து அதத்துவ ஸ்ரத்தானன்றாங்க. ஆனா வந்து அது எப்படிப்பட்ட அதத்துவ ஸ்ரத்தான் எடுத்து கூட சொல்ல முடியாது. அவ்வளவு சூட்சமமானது, ரொம்ப பெரிய கூட்டம்லாம் கிடையாது. அது நம்பிக்கையில வந்து சஞ்சலம் ஏற்பட்டுடுது, நம்பிக்கை கொஞ்சம் ஷேக் ஆயிடுது. ஆனா எப்படி ஷேக் ஆச்சு அப்படின்றத வந்து எடுத்து கூட சொல்ல முடியாது. அது அவ்யக்த அப்படின்னு சொல்லுவாங்க. அது எடுத்து கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அவ்யக்தன்னா அவனுக்கே தெரியாது இல்ல, அந்த தோஷம் ஏற்பட்டிருக்குது அவனுக்கே தெரியாது. அதனாலதான் அது அவ்யக்த அப்படின்றாங்க, நாட் எக்ஸ்பிரசிபிள். அதாவது எக்ஸ்பிரஸ் கூட பண்ண முடியாது, அவ்வளவு வந்து சூட்சமமான ஒரு தோஷம். இதுதான் இப்படிப்பட்ட குணஸ்தானத்தை தான் வந்து சாசாதன குணஸ்தானம் என்று கூறுகிறார்கள். அதாவது பிரதமோபசம சமயக் திருஷ்டிக்கு சமயத்துவம் ஏற்படுகிறது, ஔபசமிக சமயத்துவம் ஏற்படுகிறது, அந்தர்முகூர்த்த நேரம் அந்த சமயத்துவம் நீடிக்கிறது. அந்த அந்தர்முகூர்த்த நேரத்திலும் ஒரு சமயம் மீதம் இருக்கும் பொழுதோ அல்லது 6 ஆவலி மீதமா இருக்கும் பொழுதோ, 6 ஆவலின்றது அதிகபட்சம், ஒரு சமயன்றது வந்து குறைந்தபட்சம், அந்த நேரத்துல அனந்தானுபந்தி குரோதம் மானம் மாயா லோபத்துல ஏதோ ஒண்ணு உதயத்துக்கு வந்துடுது. அதனால அந்த சமயத்துவம் கொஞ்சம் வந்து சஞ்சலம் அடைஞ்சிடுது. ஆனா ரொம்ப பெரிய கூட்டம்லாம் இல்ல. அது சமயத்துவத்தினுடைய காலம் தான். இப்பவும் சமயத்துவத்தினுடைய காலம் தான். அவன் சமயத்துவத்துல தான் இருக்கிறான்.
ஆனா கொஞ்சம் தோஷத்தோட, ரொம்ப சூட்சுமமான தோஷம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இது எப்படிங்க சுத்தமா கொஞ்சம் புரியலையேங்க, கொஞ்சம் புரியிற மாரி இருக்குதுங்க, புரியலைங்க அப்படின்ற வாய்ப்புகள் இதுல இருக்கின்றன. ஏன்னா நம்ம பேசுறது வந்து அந்த சமயத்துல ஏற்படுற தோஷம் வந்து யாருக்கு தோஷம் ஏற்படுதோ அவங்களுக்கே தெரியாதாம். கேவலி பகவானுக்கு தான் தெரியுமா. அதனால நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. இதுதான் வந்து சூட்சுமம். இதை உணர்ந்தவர்கள், சமயத்தை பெற்றவர்கள், கேவலிகளால் தான் இத அறிய முடியும். ஆனா நம்ப ஆகமங்கள் கூறியுள்ள கருத்துக்கள் எதுவும் பொய்யானது கிடையாது. எங்கு ரொம்ப சூட்சுமமா நம்ம டீப்பா போய் அத புரிஞ்சுக்க முடியலையோ, அங்க ஆகம ஆக்யா என்று கூறுவார்கள். ஆகமத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ள அந்த கட்டளை, அதை அப்படியே நம்பலாம். இங்க பொய்யெல்லாம் கிடையாது. ஜீவனுடைய பரிணாம நிலை இப்படிலாம் ரொம்ப விசித்திரமா இருக்குது. அந்த ஜீவனுக்கே தெரியல அப்படிப்பட்ட ஒரு சஞ்சலம் ஏற்பட்டிருக்குது அந்த சமயத்துலன்னு. எப்படி அந்த 3 மணி நேரம் தேர்வு நேரம் அவன் எழுதுறான் இல்ல 2 மணி நேரம் எழுதிட்டு 1 மணி நேரம் சும்மா கூட இருக்கிறான்னு வச்சுங்க. ஆனா அது நேரம் வந்து தேர்வு நேரம் தான். அதே போல வந்து சமயத்தினுடைய காலம் தான். அந்த அந்தர்முகூர்த்த நேரம் வந்து சமயத்தினுடைய காலம் தான். பிரதமோபசம சமயத்தினுடைய காலம் தான். ஆனா அந்த அனந்தானுமதி குரோதமான மாயாலோகத்தினுடைய உதயத்தினால அங்க கொஞ்சம் வந்து சமயத்தை வந்து அது விராதனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சமயத்துக்கு கொஞ்சம் இழுக்கு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சூட்சமான இழுக்கு. ரொம்ப பெரிய இழுக்கெல்லாம் கிடையாது. மித்யாத்துவத்துக்கும் போலங்க அது. மித்யாத்துவ கர்மத்தினுடைய உதயமும் அங்க இல்லங்க. மித்யாத்துவ மோகினி கர்மத்தினுடைய உதயம்லாம் ஏற்படலங்க. மித்யாத்துவ மோகினி கர்மம் இன்னும் உபசமத்துல தான் இருக்குது. சாரித்திர மோகனியத்துல தான் அனந்தானபந்தி குரோதமான லோபத்துல ஏதோ ஒண்ணு வந்து அது உதயத்துக்கு வந்து அது போல ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை கூறுகிறார்கள். ச ஆசாதனம் என்று ஆசாதனம் என்று கூறுவார்கள். சாசாதனம் இந்த குணஸ்தான சாசாதன சம்யக்த குணஸ்தானம் என்று கூறுவார்கள். சாசாதனம் என்றால் என்றால் அடங்கிய உள்ளடங்கிய. ஆசாதனம் என்றால் எதிர்மறையானது. அதாவது அதற்கு வந்து இழுக்கு ஏற்படுறது. சமயத்துவத்துக்கு எங்க இழுக்கு ஏற்பட்டு விடுகிறதோ, சமயத்துவத்துக்கு எதிர்மறையாக ஏதாவது செயல் நடைபெற்று விடுகிறதோ, அந்த ஒரு நிலை அதுதான் வந்து சாசாதனம் என்று கூறுகிறார்கள். சமயத்துவம் இங்க என்ன அடுத்தது வந்து இதுல பாத்தீங்கன்னா இது வந்து சமயத்துவத்தை நாசமடைய செய்கிறது. சமயத்துவத்தை இது வந்து அழிக்கிறது என்று கூறுகிறார்கள். அழிக்கிறதுனா வந்து சுத்தமா வந்து மித்யாத்துவ மோகனிய கர்மம் வந்து உதயத்துக்கு வந்துடுச்சு அப்படின்றது கிடையாது. இங்க இந்த பர்டிகுலர் மித்யாத்துவ குணஸ்தானம் முதல் குணஸ்தானத்துக்கே போயிடுதுன்னு வச்சுங்க. அது அந்தர்முகூர்த்த நேரத்துக்கு அப்புறம் அது மித்யாத்துவ குணஸ்தானத்துக்கு தான் போகும். மித்யாத்துவ குணஸ்தானத்துக்கு போல. மித்யாத்துவ குணஸ்தானத்துக்கு எப்ப போவோம்? தர்ஷன மோகனிய கர்மத்தினுடைய உதயம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, மித்யாத்துவத்துக்கு போவோம். தர்ஷன மோகனிய கர்மத்தினுடைய உதயம் வரல. இப்ப சமயத்தினுடைய நேரம் தான். ஆனா அந்த அந்தர்முகூர்த்த நேரத்திலேயே இப்படிப்பட்ட அனந்தானுபந்தி குரோதமான மாயாலோகத்துல ஏதோ ஒண்ணு உதயத்துக்கு வந்துடுச்சு. அதனால வந்து அது சாசாதன குணஸ்தானத்துல அந்த ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது வந்து சமயத்துவ மார்கனை அடிப்படையில பாத்தீங்கன்னா, மார்கனா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உயிரை தேடுதல். அது இந்திரிய அடிப்படையில் தேடுவாங்க, புலன் அடிப்படையில தேடுவாங்க, கதி அடிப்படையில தேடுவாங்க, சமயத்துவ அடிப்படையில் தேடுவாங்க. எங்க அந்த உயிர் இருக்குது. அதே போல சமயத்துவம் ஒரு மார்கனை. அந்த சமயத்துவ அடிப்படையில அந்த ஜீவன் எங்க இருக்குது, எந்த குணஸ்தானத்துல இருக்குது, எந்த நிலையில இருக்குது அப்படின்னு தேடும் பொழுது இது சாசாதன சமயத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. இது கொஞ்சம் பெக்யூலியர். ஒண்ணு மித்யாத்துவமா இருக்கணும், இல்ல சமயத்துவமா இருக்கணும். இது மித்யாத்துவ நிலைன்னு சொல்ல முடியாது, சமயத்துவ நிலைன்னு சொல்ல முடியாது. நேரம் என்னவோ அந்த சமயத்தினுடைய நேரம் தான். அந்த அந்தர்முகூர்த்த காலத்துக்குள்ளதான். ஆனா அங்க வந்து ஒரு சஞ்சலத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது. அனந்தானுபந்தி குரோதமான மாயாலோகத்தினுடைய உதயத்தினால் அது அப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இப்படி இடைப்பட்ட நேரம் அது. சமயத்துவத்துக்கும் மித்யாத்துவத்துக்கும் ஒரு இடைப்பட்ட காலம்னு சொல்லலாம். அது முழுதலும் மித்யாத்துவமும் கிடையாது. ஏன்னா தர்ஷன மோகனிய கர்மத்தினுடைய உதயம் அங்க இல்லை. அத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். சாரித்திரம் இங்க வந்து மித்யா சாரித்திரமா தான் இருக்கும். ஏன்னா சமயத்துவத்துலதான் இழுக்கு ஏற்பட்டுடுச்சு. சாரித்திரம் மித்யா சாரித்திரமா தான் இருக்கிறது. இங்க சமய தர்ஷனம் வந்து
நாசமாயிடுச்சு. அதாவது நாசமாயிடுச்சுன்னா என்னது? அழிஞ்சிடுச்சு. ஏன்னா அந்த அனந்தானுபந்தி குரோதம் அத பாருங்க. அந்த ரூல் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒண்ணு தர்ஷன மோனி கர்மத்தினுடைய உபசமம் இருக்கணும். அத்துடன் குரோதம், மானம், மாயா, லோபம் இதுவும் உபசமத்துல இருக்கணும். அந்த 7 பிரகிருதிகள். தர்ஷன மோகனத்துடைய 3 பிரகிருதிகள், அனந்தானுபந்தினுடைய 4 பிரகிருதிகள். இது 7 உபசமாகுது. அப்பதான் உபசமி சமைக்குங்க. இங்க என்ன ஆகுது? சாசாத குணஸ்தானத்துல என்ன ஆகுது? அது 3 உதயத்துக்கு வரல. தர்ஷன மோகனத்தினுடைய 3 பிரிவுகளும் உதயத்துக்கு வரல. ஆனா அனந்தானுபந்தி குரோதம், மானம், மாயா, லோபத்துல ஏதோ ஒண்ணு உதயத்துக்கு வந்துருச்சு. அப்படின்னா 7 பிரகிருதிகள் உபசமத்துல இல்ல. அதனாலதான் அங்க ஆனா அது ஏற்படுற அந்த சமைத்துவம் அங்க நஷ்டம் அடையுது, அழியுது, சமைத்துவம் போயிடுது. ஆனா அது மித்தியாத்துவத்துக்கு போல. அது இடைப்பட்ட ஒரு இதுவா இருக்கிறது. ஏன்னா அது அங்க தர்ஷன மோகினி கர்மத்தினுடைய உதயம் அங்க வரல. ரொம்ப சூட்சுமமான அங்க ஒரு இழுக்கு ஏற்படுகிறது அல்லது சஞ்சலத்தன்மை ஏற்படுகிறது. அந்த நிலையை தான் சாசாதன குணஸ்தானம் என்று கூறுகிறார்கள். ஜெகன்னி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் போது ஒரு சமயம் இருக்கலாம். அந்த எதை கூட பாருங்க, இப்ப ஜெகன்னி காலம் ஒரு சமயம் இருக்கலாம். மேக்சிமம் 6 ஆவலி. அங்க என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குதுங்களா? பிரதமோபசம சமயத்தும் ஏற்படுகிறது. அந்த அந்தர்முகூர்த்த நேரம் பிரதமோபசம சமயத்தும் இருக்கணும். அதனுடைய காலம் அதுல ஒரு சமயம் இருக்கும்போது அல்லது 6 ஆவலி இருக்கும்போதுதான் அந்த நாள்ல எதனா ஒண்ணு உதயத்துக்கு வந்துடுதுன்னாங்க. அதனால அவ்வளவு நேரம் தான் இருக்கும். அது இந்த குணஸ்தானத்தில் இருக்கிற ஜீவன் எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு சமயம் இருக்கலாம் அல்லது 6 ஆவலி வரல இருக்கலாங்க. இது ஒரு சமயம் இருக்கலாம் அல்லது 6 ஆவலி வரலும். எத்தனை சமயம் எல்லாம் இருக்குதோ அத்தனை சமயத்துல எது ஒன்னாலும் அதுக்குப்பட்ட காலம். ஒரு சமயம் 6 ஆவலிக்குள்ள இடைப்பட்ட சமயங்கள் நிறைய சமயம் இருக்குது இல்ல. அதுக்குள்ள எது ஒன்னாலும் இருக்கலாம். எப்ப அந்த அனந்தானுபந்தி உதயத்துக்கு வந்துருச்சோ, சில நேரங்களில் ஒரு சமயம் இருக்கும்போது வந்திருக்கலாம், அல்லது 2 சமயம் இருக்கும்போது வந்திருக்கலாம், 3 சமயம் 10 சமயம் இருக்கும்போது வந்திருக்கலாம், 100 சமயம் இருக்கும்போது வந்திருக்கலாம், அல்லது 6 ஆவலி இருக்கும்போது வந்திருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த குணஸ்தானத்துல அது இருக்கும். அந்த சாசாத குணஸ்தானத்துல இருந்து எப்ப அந்த அனந்தானுபந்தி குரோதமான மாயா லோபத்துல ஏதோ ஒண்ணு உதயத்துக்கு பாருங்க, எப்ப ஏற்பட்டதோ அந்த அந்தர்முகூர்த்த நேரத்துக்குள்ள, அந்த அந்தர்முகூர்த்த நேரத்துல இன்னும் மிச்சம் எவ்வளவு இருக்குதோ, அந்த உதயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் மிச்சம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு நேரம் தான் அங்க இருக்கும், அந்த குணஸ்தானத்துல இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருந்து எங்க போவோம் அப்படின்னா அந்த அந்தர்முகூர்த்த நேரம் முடிஞ்ச உடனே மித்தியாத்துவத்துக்கு தான் போவோம். தட்சிண உதயத்துக்கு குணஸ்தானத்துக்கும் மேல எந்த குணஸ்தானத்துக்கும் போவாதுங்க. இங்க இருந்து எந்த மேல எந்த குணஸ்தானத்துக்கும் போவாது. இங்க இருந்து மித்தியாத்துவ குணஸ்தானத்துக்கு மட்டும்தான் போவோம். எங்கெங்க இருந்தெல்லாம் வரலாம் இந்த குணஸ்தானத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6, 5, 4 இந்த குணங்கள்ல இருந்து 6, 5, 4 இந்த குணஸ்தானங்கள்ல இருந்து இங்க வரலாம். இங்க இருந்து எங்க போவோம்? மித்தியாத்துவ குணஸ்தானத்துக்கு முதல் குணம் மட்டும்தான் போவோம் அப்படின்றத குணஸ்தானம் போவோம். வர்றது எங்க இருந்து வரலாம்? 6, 5, 4ல இருந்து வரலாம். 6, 5, 4ன்றது குணஸ்தானங்க. அடுத்தது இந்த குணஸ்தானத்துல இருக்கும்போது இறந்து நரகத்துக்கு போறதில்லை. இந்த குணஸ்தானத்துல இருக்கும்போது இறந்தா நரகத்துக்கு போறதில்லை. நீங்க பாத்தீங்களான்னு கேட்காதீங்க. இது பகவானுடைய உபதேசமாகும். தீர்த்தங்கர பிரகிருதி யாருக்கு சத்தாவில் இருக்குதோ இந்த குணஸ்தானத்துக்கு போறதில்லை. இந்த குணஸ்தானத்தில் இருக்கும்போது மரணம் நிகழ்வதில்லை. தீர்த்தங்கர பிரகிருதி யாருக்கு சத்தாவில் இருக்குதோ அந்த தீர்த்தங்க பிரகிருதி யாரு கட்டி இருக்குதோ அவங்க இந்த குணஸ்தானத்துக்கு வர்றது. இந்த 2வது குணஸ்தானத்துல இருக்கிற ஜீவன் இருக்கு பாருங்க, அதனுடைய பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரம்பரிணாமிக பாவம் சொல்லலாம்.
அத பரம்பரிணாமிக பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்மத்தினுடைய தர்ஷனமோகினி கர்மத்தினுடைய அந்த அடிப்படையில தர்ஷனமோகினி கர்மத்தினுடைய உபசமும் கிடையாது, க்ஷயமும் கிடையாது, க்ஷயோபசமும் கிடையாது, உதயமும் கிடையாது. இது அந்த பரம்பரிணாமிக பாவத்தினுடைய அதனுடைய டெபினேஷன் பாருங்க. எங்க உதயம் கிடையாதோ, உபசமம் கிடையாதோ, க்ஷயம் கிடையாதோ, க்ஷயோபசமோ இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட என்றும் நிலைத்திருக்கும் அந்த பாவம் அதுதானுங்க பாரிணாமிக பாவம், பரம பாரிணாமிக பாவம். அந்த நோக்கில பாத்தீங்கன்னா தர்ஷனமோகினி கர்மத்தினுடைய நோக்கில இங்க பாத்தீங்கன்னா தர்ஷனமோகினி கர்மத்தினுடைய அதனுடைய 3 பிரகிருதிகளோட உதயமும் கிடையாது, உபசமம் இருக்குது, உபசமமா இருக்குது, க்ஷயமும் கிடையாது, क्षयोपशमों கிடையாது. அந்த நோக்கில பாருங்க, இங்க படிக்கிறேன் பாருங்க. द्वितीय गुणस्थानवर्ती जीव के सासाधन सम्यक्त रूप भाव परिणाम को पारिणामिक भाव भी कहते हैं, क्योंकि जीव का जो परिणाम कर्म के उदय, उपशम, क्षय और क्षयोपशम की अपेक्षा से रहित होता है, उसे पारिणामिक भाव कहते हैं। इस परिभाषा के अनुसार सासाधन सम्यक्त रूप परिणाम दर्शन मोहनी के उदय, उपशम, क्षय और क्षयोपशम की अपेक्षा के बिना ही होता है। अतः दर्शन मोहनी कर्म की अपेक्षा इस दूसरे गुणस्थान के भाव को पारिणामिक भाव भी कहते हैं। इधर पारिणामिक भाव கூட சொல்றது உண்டு. ஏன்னா தர்ஷன மோகினி கர்மத்தினுடைய அங்க எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் கிடையாது, ஒன்லி அனந்தானுபந்தி அந்த நோக்கில எந்த நோக்கில சொல்றாங்க. இது எக்ஸாக்ட் பரம்பரிணாமிக பாவம் கிடையாது. பரம்பரிணாமிக பாவம் எல்லா ஜீவன்களுக்கும் எப்பவுமே இருக்குது. மித்யாத்வ குணஸ்தானத்துல இருக்கிற ஜீவன்களுக்கு கூட பரம்பரிணாமிக பாவம் இருக்குது. ஆனா அந்த இரண்டாவது குணஸ்தானத்துல அந்த கர்ம தர்ஷனமோகினி கர்மத்தினுடைய உபசமம், க்ஷயம், க்ஷயோபசமம் அந்த நோக்கில அந்த குணஸ்தானம் கிடையாது. ஒன்லி அனந்தானுபந்தி குரோதமான மாயாலோபத்தினுடைய ஏதோ ஒண்ணத்தினுடைய உதயம் அந்த நோக்கில தான் அந்த குணஸ்தானம். என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. அந்த நோக்கில தான் அந்த குணஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இங்க பாரிணாமிக பாவம் இருக்குது அப்படின்றத அந்த நோக்கில இங்க சொல்றாங்க. அந்த தர்ஷன மோகினி கர்மத்தினுடைய உதயம், உபசமம், க்ஷயம், க்ஷயோபசமம் இங்க நோக்கம் கிடையாது. அந்த நோக்கில இது பரம்பரிணாமிக பாவம் இங்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மித்யாத்துவ குணஸ்தானத்துல இருந்து 4வது குணஸ்தானம் வரணும் பாத்தீங்கன்னா தர்ஷன மோகினிகளுடைய நூலதான் இந்த குணஸ்தானங்களை பாக்குறாங்க. முதல் குணஸ்தானத்துல இருந்து 4வது குணஸ்தானம் வரும் தர்ஷன மோகினி கர்ம நோக்கில்தான் இந்த 4 குணஸ்தானங்களும் எடுத்து கூறப்பட்டிருக்கின்றன. 2வது குணஸ்தானத்துல மட்டும் தர்ஷன மோகினியத்தினுடைய உதயம் அபேட்சாவில 2வது குணஸ்தானத்துல மட்டும் தர்ஷன மோகினி கர்மத்தினுடைய உதயத்தினுடைய அபேட்சையில சொல்லப்பட்டில்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தர்ஷன மோகினி கர்ம அபேட்சா, அதாவது நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு பாயிண்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் குணஸ்தானத்திலிருந்து 4வது குணஸ்தானம் வரும் மோகினி கர்மத்தினுடைய உதயம் அதை வச்சுதான் முதல் 4 குணஸ்தானங்களை சொல்றாங்க. 5வது குணஸ்தானத்திலிருந்து 6வது குணஸ்தானம் வரலும் சாரித்திர மோகினி கர்மத்தினுடைய உதயம் அனுதயத்தை வச்சுதான் அந்த குணஸ்தானங்களை சொல்லி இருக்கிறாங்க. 13வது குணஸ்தானத்தை கேவல ஞானம், யோகம் இது ரெண்டும் இருக்குதா அப்படின்ற அடிப்படையில் தான் 13வது குணஸ்தானத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. 14வது குணஸ்தானம் கேவல ஞானம் இருக்குது, கேவல ஞானத்தினுடைய சதுபாவம், யோகத்தினுடைய அசதுபாவம், யோகம் கிடையாது, அயோகம் இல்ல. அந்த அடிப்படையில் தான் 14வது குணஸ்தானத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க. திரும்பவும் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். முதல் 4 குணஸ்தானங்களை சொல்லி இருக்கிறது தர்ஷன மோகினி கர்மத்தினுடைய உதயம், அனுதயம் அந்த நோக்கில தான் முதல் 4 குணஸ்தானத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லியிருந்த போதும் இங்க 2வது குணஸ்தானத்தை பத்தி சொல்லும் பொழுது தர்ஷன மோகினி கர்மத்தினுடைய உதயம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது ஒரு சிறப்பு, இது அறிஞ்சுக்கணும். முதல்ல 4வது குணஸ்தானம் தர்ஷன மோகினியுடைய அனுதயம் தான் பிரதானமானது. ஆனா 2வது குணஸ்தானத்தை பத்தி பேசும்போது மட்டும் சிறப்பா என்ன அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்க தர்ஷன மோகினி கர்மத்தினுடைய உதயம் அங்க நோக்கத்தில் வைக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது சாமானிய கத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் குணஸ்தானத்துல இருந்து 4வது குணஸ்தானம் வரலாம்
தர்ஷ மோகினி கர்மத்தினுடைய உதய அனுதயம் தான் வந்து பிரதானமானது அப்படின்றது வந்து சாமானிய கதனம் என்று கூறுவார்கள், நார்மல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது குணஸ்தானத்துல மட்டும் அது பொருந்தாதுன்றது ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட். அத நான் ரொம்ப உங்களை குழப்ப விரும்பல. சாமானிய விசேஷத்துக்கு கிளாஷ் வந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஆகமங்கள்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய இடங்கள்ல. எங்க சாமானிய விசேஷத்துக்கு எதனா கிளாஷ் வருதோ அங்க விசேஷமா எது சொல்லியிருக்காங்களோ அதுதான் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. ஆகமத்தை புரிஞ்சுக்கிற ரூல் இருக்குல்ல, ஒரு ரூல் புக் இருக்குல்ல, ஆகமத்தை எப்படி எங்க புரிஞ்சுக்கணும், எந்த நயநோக்குல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சாமானியமா சொல்லப்பட்டிருக்கிறது, விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் கிளாஷ் வந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னு சிஷ்யம் ஒரு இடத்துல கேட்கறான். அதுக்கு ஆச்சாரியர் என்ன சொல்லுவாருன்னா, விசேஷமா சொல்றதுதான் வந்து பிரதானமானது சாமானியத்தை விட அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதுதான் இங்கேயும் பொருந்தும். சாசாதன குணஸ்தானத்தை பத்தி இதுதான் வந்து இங்க சொல்லியிருக்கிறாங்க. சாசாதன குணஸ்தானத்துல மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அபிப்பிராயம் இருக்கு பாருங்க, அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது கண்டிப்பா கொஞ்சம் ஷேக் ஆயிடுது. மித்தியாத்துவத்துக்கு போல அப்படின்னாலும் சமைக்குதுல இருந்து விடுபட்டுடுச்சு. இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல ஒரு டிரான்சிட் பீரியட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல இருந்து எங்கிருந்தோ வராங்க, நடுப்புற வந்து புயலாலேயோ வெள்ளத்தாலேயோ ஃபர்தரா எங்கேயும் போக முடியல, நடுப்புற வந்து அவங்க தங்கிடுறாங்கன்னு வச்சுக்க, 2 நாள் தங்க வேண்டியதா போச்சுன்னு வச்சுங்க, அதை டிரான்சிட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தங்கிட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதா இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு இடர்பாடுகளால அவங்களால போக முடியல. கிட்டத்தட்ட இந்த சாசாதன குணஸ்தானம் கூட அப்படித்தாங்க, சமைக்கத்துல இருந்து வெளிவந்துடுச்சு, ஆனா மித்தியாத்துவ குணஸ்தானத்துக்கு போல, நடுப்புற தூங்கிக்கிட்டு இருக்குது, அது டிரான்சிட்ல இருக்குது. ஆனா எங்க போவோம், மித்தியாத்துவத்துக்கு தான் போய் சேரும். அந்த அந்தர்முகூர்த்த நேரம் முடிஞ்சதுன்னா அங்கதான் போய் சேரும். இங்க என்ன இடர்பாடு வந்தது, அது அனந்தான பந்தி குரோதம் மான மாயா லோபம் இதெல்லாம் ஏதோ ஒண்ணுத்தினுடைய உதயம் வந்துருச்சு, அதுதான் அங்க இடர்பாடு. அதனால அது வந்து அந்த குணஸ்தானத்துல வந்து 2வது குணஸ்தானத்துல வந்து தங்கிடுச்சு. அங்கே 2வது குணஸ்தானத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு சமயம் மினிமம் டைம், மேக்சிமம் 6 அவளை தான். அதுக்கப்புறம் அது மித்தியாத்துவ குணஸ்தானத்துக்கு கம்பல்சரியா அந்த ஜீவன் போயிடுது அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இன்றைய 2 இது பத்தி இன்றைய வகுப்பு.